ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 9வது அதிகாரம். அதில் 24, 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய சபையாருக்கு, திருச்சபைக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் ஓட்டப்பந்தயம் பார்த்துருக்குறோம். ஓட்டப்பந்தயத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறப்போ ஓடி இருக்கிறோம். அல்லது நம்ம ரெண்டையும் பார்த்துராத கேட்டுறாத நம்ம தொலைக்காட்சிகளில் கூட சில நேரங்களில் ஒலிம்பிக்லேயோ மற்ற டோர்னமெண்ட்டுகள்லையோ நம்ம பார்த்துருக்குறோம் ஓட்டப்பந்தயம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த ஓடுகிற கூட்டத்தில் ஒருவன் பரிசை என்ன செய்வான்? பெறுவான். ஒருத்தனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமாம், சில செகண்டுகளில் முந்துகிறவன் தான் முதல் பரிசை பெறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அல்லேலூயா. எப்படி பந்தய சாலையில் ஓடுகிறவன் நாம் பரிச 10 பேர் ஓடினாலும் 10 பேருடைய மனதில் என்ன இருக்கும்? நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். 10 பேருடைய இருதயத்தில் என்னதான் இருக்கும்? நான் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிற அந்த எண்ண ஓட்டம் அவனுடைய மனதில் இருக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் முதல் பரிசை பெறணுங்கிற சிந்தையோடையே இந்த பூமியில் ஓடுங்கள். அல்லேலூயா. அவன் வருவானா, இவன் வருவானா, இவங்க வருவாங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அந்த யோசனைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சையா என்ன செய்யுங்க? ஓடுங்க. அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க எல்லாருடைய மனதில் பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தை விடுங்களேன், பரீட்சை எழுதுறாங்க, காலாண்டு அரையாண்டு தேர்வு எழுதும்போது பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க எல்லாருடைய இருதயத்தில் என்ன இருக்கு? எப்படியாவது 35வது ரேங்க் என்ன செஞ்சிடன்னு எடுத்துறேன். சில பேர் முதல்ல இருந்து 1, 2ன்னு வந்தா, சில பேர் பின்னாடி இருந்து 1, 2ல் நினைச்சிடான் வர்றான். அல்லேலூயா. இல்லை, எல்லாருடைய மனதில் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், நான் தான் பாஸ் ஆகணும், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, நான் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு, நான் தான் மெடல் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கும். அதுபோலவே உங்க இருதயங்கள்லையும் என்ன செய்யட்டும்? நான் பரிசை பெறணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழையணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் முன்னாடி என்ன நான் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும், நான் தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பந்தய பொருளை பெறுகிற வாஞ்சை என் இருதயத்தில் வருவதாக. அல்லேலூயா. அந்த ஆசை இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஆசை, ஆசை, ஆசை. அடுத்த வசனத்தை சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப பந்தய சாலையில ஓடுறவங்க மாதிரி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவனுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. சரி, அவங்களில் எத்தனை பேர் 80 கிலோ இருப்பாங்க? நீங்கள் பார்த்துருக்கிய 80 கிலோ எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்கள மிஞ்சி போனால் 45, 50 தாண்டி அவங்க வெயிட்டே என்ன செய்யாது? இருக்காது. வாயெல்லாம் என்ன இருக்கு? இங்கே மேலே கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி செதுக்குனாப்பில் தான் இருக்கு. வயிறு தொப்பை விழுந்து ஒரு மாதிரி உப்பி அப்படியே ஊசுன்னு மூச்சு வாங்குற ஆட்கள்லாம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்யாது? விறகு மாதிரி இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள்.
இவளான்னு ஒரு சின்ன ட்ராயர் போட்டிருப்பாங்க, இவளான்னு ஒரு சட்டை போட்டிருப்பாங்க, ட்ரெஸ்ஸு சின்னதாக போட்டிருப்பாங்க, ஆனால் வேகமாக ஓடுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவனுக்குள்ளே இருக்கிற ஆசை உனக்கு வரட்டும், அவனுக்குள்ளே இருக்கிற இச்சை அடக்கமும் உனக்குள்ளே என்ன செய்யணும். அவனுக்குள்ளே என்ன இச்சை அடக்கம் இருக்கும்? சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருப்பான். அவனுக்கு உடம்புல வெயிட்டை என்ன செய்யக்கூடாது. என்ன பாஸ்டர் சொல்ல வரைய, எல்லாரும் உடம்பையும் கொஞ்சம் குறைக்க சொல்றீங்களா? பிரியமானவர்களே, இவனுக்கு கவனிங்க, பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கணும். இந்த உலகத்து மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. பரிசை பெறணுங்கிற ஒரு ஆசை, முதலிடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் உணவின் மேலே, மற்ற உலக பிரகாரமான காரியத்தின் மேலே இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். என்ன அடக்கமா இருப்பான்? இச்சை அடக்கம். இச்சை. கண்டதையும் திங்க மாட்டான், கண்டதையும் சாப்பிட மாட்டான், கண்டது மேலேயும் அவனுக்கு பிரியம் வராது. தூங்குனா கரெக்டாக தூங்குவான், எலும்புனா கரெக்டாக எலும்புவான், சாப்பாட்டில் கவனமாக இருப்பான், குடிக்கிற தண்ணீரில் கவனமாக இருப்பான், உடுத்துகிற எல்லா காரியத்திலையும் அவன் கொஞ்சம் தன்னையே கண்ட்ரோல் படுத்தி கொள்ளுவான். காரணம் என்னன்னா, அவனுடைய லெக்க என்ன? பரிசை என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பிரயாணத்தில் கவனமாக இருப்பான், பேச்சில் கவனமாக இருப்பான், தூக்கத்தில் கவனமாக இருப்பான். எல்லா விதத்திலையும் அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ணுகிறதுனால தான் அவன் பரிசை பெற முடிகிறது. ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அடுத்து அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை வாசிச்சேன்னா, அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் இவ்வளவு பிரயாசப்படுவார்களே என்றால் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, இவனுக்கு எல்லாம் கிரீடம் கொடுப்பாங்க. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து நிற்கிறவனுக்கு தலையில ஒலிவ இலையினால கிளையினால ஒரு கிரீடம் மாதிரி பண்ணி அவங்க தலையில பச்சையா ஒரு வளையத்தை வைப்பாங்க. அந்த ஒரு இலை மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு அந்த கொண்டு வந்து தலையில் வைப்பாங்க. அந்த முதல் நம்பருக்கு மேலே நிற்கிறவனுக்கு நாடே கொண்டாடும், எல்லாம் கைதட்டுவாங்க, மெடல் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, பல இருக்கு. இப்போ இந்த தலையில் வைக்கிற அந்த கிரீடத்துக்காகத்தான் அவன் வேகமாக நினைச்சிடான், ஓடுறான். அதுக்காகத்தான் அவன் தான் வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறான், சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறான், செயல்பாடுகளில் கவனமாக இருக்கிறான். எல்லா விதத்திலையும் கண்ட்ரோலாக இருந்து எப்படியாயிலும் தான் என்ன வாங்கணும்? கிரீடம் வாங்கணும். என்ன கிரீடம்? அழிவுள்ள கிரீடம். என்ன கிரீடம்? அழிந்து போகிற அந்த கிரீடத்துக்கு இவ்வளவு பிரயாசப்படுவான்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு அழிஞ்சு போகிற இப்ப வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல தலையிலிருந்து எடுக்கிற அந்த கிரீடத்துக்கு அவன் இவ்வளவு பிரயாசப்படுவான்னா, உனக்கு நித்திய காலமா உன் தலையில நான் வைக்க போற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அதைவிட அதிகமாய் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்றாங்க. இப்ப இந்த போட்டியில ஜெயிக்கிறவர் அடுத்த போட்டியில அவரு செகண்டா வந்துருவாரு. அந்த கிரீடம் அவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடும்? திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த தடவை அவர் ஒரே நேரத்தில் ஜெயித்தவர் அடுத்த ஒலிம்பிக்கில் அவர் தான் வருவாருங்கிற நிச்சயம் இல்ல. அடுத்த ஒலிம்பிக்கில் வேற ஒருத்தர் வரும்போது இவருடைய கிரீடத்துக்கு அங்க மதிப்பு இல்ல. இப்படி அழிந்து போகிற கிரீடத்தை பெறுறவங்க இவ்வளவு கவனமும் இவ்வளவு ஜாக்கிரதையுமா இருப்பாங்கன்னா, நித்திய அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுவீங்க, நான் ஜாக்கிரதையா இருப்பேன், ஜாக்கிரதையா இருப்பேன்? ஆமென், அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, ஒன்னு கவனிங்க, இந்த இச்சை அடக்க ரொம்ப கவனம், ரொம்ப ஜாக்கிரதை. என்ன செய்யுங்கிறத நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரலாம், ஆசை வரலாம், ஒரு பொருள் மேலே ஒரு காரியத்து மேலே ஆசை வரலாம். ஆனால் இச்சை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல்
சொல்லிட்டு கீழே அடுத்து 10வது அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு. கீழே 10வது அதிகாரத்துக்கு வாங்க, 2வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போகிறார். எல்லாரும் ஒரே போஜனத்தை சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே தண்ணீர் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. ஒரே சாப்பாடு, ஒரே பாதுகாப்பு, ஒரே மனுஷனுடைய மோசைங்கிற ஒரு மனுஷனுடைய தலைமையில் எல்லாரும் நடத்தப்பட்டாங்க. அந்த 5வது வசனத்தில் எழுதியிருக்கு, இப்படி எல்லாரும் கூட்டமாக கர்த்தரை பின்பற்றினாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அநேக பேரிடத்தில் ஆண்டவர் பிரியமா இருந்தது இல்லை. இல்லை. ஏன் அப்படி நடந்துச்சு? எல்லார் மேலேயும் கர்த்தர் எல்லாருக்கும் நிழலா இருந்தாரு. நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், மேக ஸ்தம்பத்தினாலே ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்தார். அவங்க எல்லாருக்கும் ஒரு போஜனத்தை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே தண்ணீரை குடித்தாங்க. எல்லாரும் ஒரே மனுஷனுக்கு கீழே நடந்தாங்க. எல்லாரும் ஒரே தெய்வத்தை தொழுது கொள்ளும்படி அவருடைய நடத்துதலுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அநேகர் மேலே ஆண்டவருக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. காரணம் என்னன்னா, 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தரங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குள்ளே சிலருக்கு என்ன இருந்ததா? இச்சை இருந்தது. இச்சை இருந்தது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆவியின் கனியில நம்ம வாசிக்கிறோம், இச்சை அடக்கம் ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. அதை பறிச்சிடணும், இதை எடுத்துடணும், இதை வாங்கிடணுங்கிற ஸ்தோத்திரம். ஒரு லெக்கு வைக்கலாம், இந்த மாதிரி நான் ஒரு 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 நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு நல்ல மேன்மையான ஒரு உயர்வுக்கு வரணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் வெறித்தனமாக அதற்காக செய்யத்தகாத செயல்களை செஞ்சு நாம் அச்சீவ் பண்ண நினைப்பது தவறு. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்தின் மேல இச்சை வந்துருச்சு அப்படின்னா, அற்பமான ஒன்றின் மேலே அவனுக்கு இச்சை வந்ததுன்னா, அற்புதமான ஒன்றை அவன் உதறி தள்ளிட்டு அற்பமான ஒன்றை ரொம்ப அற்புதமா கருதுவான். திரும்ப சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு இச்சை வந்தா அற்பமானது கூட அவனுக்கு எப்படி தெரியுமா? அற்புதமா தெரியும், அற்புதமா தெரியும். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது சொன்னாரு, இந்த பட்டணத்தை எல்லாம் சுத்தமா தீக்குத்தி போட்டுருங்க, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் சாபத்தீடானது, அதை யாரும் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இப்ப எல்லாத்தையும் சுட்டரித்து கொண்டிருக்கிறப்ப ஒருத்தனுக்கு மட்டும் அந்த ஊர்ல பார்த்த ஒரு பொருள் மேல என்ன வந்தது? இச்சை வந்தது. நீங்க எடுத்து வாசி, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க, 7வது அதிகாரம். ஏழாவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், 200 வெள்ளி சேக்கலையும், வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, பரிசேயா ஒவ்வொரு வீட்டையும் கொள்ளையடித்து தீ கொளுத்தி கொண்டு இருக்கப்ப இவர் ஒரு வீட்டை தீ கொளுத்துறதுக்காக பக்கத்துல போறாரு. அங்கே பாபிலோனிய சால்வையை அவர் நினைச்சாரு, எடுத்துக்கொண்டார். பார்க்கிறார்,
எதை பார்க்குறாரு? பாபிலோனிய சால்வை. 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அதை இச்சித்த உடனே கர்த்தர் தன்னுடைய மனதில் கொடுத்த பிரமாணம் என்ன செஞ்சிருச்சு? மறந்து போச்சு. தேவன் எனக்கு அருளின அற்புதமான அந்த கட்டளை, அந்த பிரமாணம் ஒரு அற்பமான ஒன்றை பார்த்த உடனே அது என்ன செஞ்சிருச்சு? மறந்து இதன் மேல ஆசை வந்துருச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒன்ன கவனிங்க. நம்முடைய இருதயத்தை இச்சையினால சத்துரு நிரப்புவான்னா அற்புதமானவைகள் எல்லாம் நமக்கு எப்படி ஆயிரும்? அற்பமானதாக காணப்படும். பிறன் உடையது யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொன்னார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் அற்புதமாய் ஆண்டவர் செய்த அந்த நன்மையெல்லாம் இவர்கள் இச்சித்ததுனால அது கொமட்டிக்காயையும் அந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் அவர்கள் நினைச்சு மண்ணாவை அற்பமாய் எண்ணினதுனால இச்சை உடையவர்களாகி அந்த பரிசை, அந்த நன்மையை, அந்த கானானை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் இச்சை அடக்கம் இல்லாதவங்களா வெகுண்டு எழும்பினவங்க எல்லாம் கானானை என்ன செய்யல? தொடல. வழியில செத்துட்டான், வனாந்தரத்தில் செத்துட்டான். நமக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை அறிவுறுத்துகிறது. தேவ ஜனமே, நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ளணும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க அந்த எல்லையில வந்து உங்களுக்கான அந்த அழிவில்லாத கிரீடத்தை நீங்க பெறணும்னா அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் இச்சை உள்ளவர்களா, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அருள் கூறுகிறார். அந்த அனுக்கிரகம் உள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எளிமை நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே நமக்கு நன்றி. எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காய் என கர்த்தர் அழைத்தாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். என்ன தேவன் எதற்கு அழைச்சாரோ, என்ன நோக்கத்துக்காக என்னை பின்பற்றும்படி இந்த பூமியில கர்த்தர் என்னை அழைத்தாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் எழுதுறார். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தெல்லாம் மறந்து, உலகத்துல சத்துரு எங்களை வீழ்த்தும்படி கொண்டு வருகிற எல்லா ஆசை இச்சைகளை எல்லாம் வெறுத்து உங்களை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரிசு பெறணுமே, பந்தயத்துல ஜெயிக்கணுமே, அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணுமே என்கிற முன்னானவைகளை நாடி 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 ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இஸ்ரவேல் மக்கள் இச்சை உள்ளவர்களாகி தேவனுடைய சமூகத்துக்கு வந்து மோசேட்ட சொன்னாங்க, இந்த மண்ணா எங்களுக்கு என்னத்துக்கு? இந்த மண்ணா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. எங்களுக்கு கொமட்டிக்காய்களும் வெள்ளைப்பூண்டுகளும் வெள்ளரிக்காய்களும் அங்கே நாங்க சாப்பிட்ட அந்த மச்சங்களையும் நாங்க நினைக்கிறோம்னு சொல்லி கடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டான். இனி செய்ய போகிற நன்மை அவன் மறந்து போனான். கர்த்தர் அவனுக்கு வச்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல, கானான் மேல நோக்கம் இல்லாதவனா எகிப்தையே தன்னுடைய சிந்தையில சுமந்ததுனால அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாம போயிட்டு
தேவ ஜனமே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை நிறுத்தாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து பத்துகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஒன்றை உங்க கண்களுக்கு முன்பாக லெக்காக வைக்காதீங்க. அவைகள் எல்லாம் இந்த உலகத்தோட முடிந்து போகிறது. நம்முடைய எண்ணமெல்லாம் ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தருடைய அந்த தேவ சமூகத்தை அப்படியே சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடந்ததை மறக்கிறப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசையாய் உங்களை பின்பற்றுகிறேன், ஆசையா உங்களை பின்பற்றுகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உணவின் மேல இஸ்ரவேல் மக்களுக்கு இறைச்சியின் மேல இச்சை வந்ததுனால வனாந்தரத்திலேயே அவர்கள் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, எந்த காரியத்தின் மேலே வெறித்தனமும் இச்சையும் நமக்கு வராதிருப்பதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி காட். ஆண்டவர் சொன்னாரு, அநேகர் மேல நான் பிரியமா இருக்கல. எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், எல்லாருக்கும் நான் தான் தண்ணி கொடுத்தேன், எல்லாரையும் நான் பாதுகாத்து வழி நடத்தி வந்தேன், எல்லாருக்கும் தேவையான சகலத்தை நான் செஞ்சேன். ஆனா எல்லார் மேலையும் நான் பிரியமா இருக்கல. காரணம், அவங்களுக்குள்ள அநேகருக்குள்ள இச்சை இருந்ததுனால எனக்கு பிடிக்கல. என்ன தேவ ஜனமே, உலகத்து மேல, உலகத்துக்குரியவைகள் மேல, பிசாசினுடைய காரியங்களின் மேல நமக்கு இச்சை வராதிருப்பதாக காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் மேல நான் பெற்றிருக்கிற அந்த அற்புதமான அபிஷேகத்துக்காக நன்றி. எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான அழைப்புக்காக நன்றி. உங்க பிள்ளை என்கிற அந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்துல அழிந்து போகிற ஒண்ணு பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் அநேகர் ஓடுகிறாங்க. நீங்களும் நானும் அழிவில்லாத அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அதன் மேலே ஆசை உள்ளவர்களா, அதன் மேலே விருப்பம் உள்ளவர்களா, கர்த்தருடைய திட்டத்தின் மேல, கர்த்தருடைய சித்தத்தின் மேல வாஞ்சையும் விருப்பமும் உள்ளவர்களா, அதன் மேலே வாஞ்சை உள்ளவர்களா ஓடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க தேவ திட்டத்தின் மேலே ஆண்டவரே அன்புள்ளவர்களா, அதிலே சாதனை படைக்கிறவர்களா, எங்க ஆசைகளை தூர தள்ளி எங்க இச்சைகளை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தையும் உங்க திட்டத்தையும் நிறைவேற்றினேன் என்கிற ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவனா வாழ எனக்கு உதவி செய்வீராக அப்பா, செய்வீராக அப்பா. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த பரிசுத்தவான்களை போல கரை திரை முதலானவைகள் இல்லாம தூய மனதோடு உங்களை சேவித்த பரிசுத்தவான்களை போல நாங்களும் உங்களை பின்பற்றி வந்து ஆண்டவரே நாங்க எழுப்பி நிக்கிறப்ப உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான என் தேவ பிள்ளையே என்று சொல்லி நீங்க எங்களை பார்த்து அந்த நற்சாட்சி கொடுக்கிற அந்த சாட்சி உள்ளவனா எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. நாங்க நினைச்சதெல்லாம் இந்த பூமியில அனுபவிக்கிறவங்களா இல்லாம கர்த்தர் நீங்க நினைச்சதெல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றுகிறவர்களா முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி உதவி செய் இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்புக்கு பாஸ்டர் ஜே லியோ ஆண்டனி, இயேசு நம்மோடு சபை, மகிழ்ச்சியின் தோட்டம், செம்மன்குடி. தொலைபேசி 9555998282, மேலும் 9944070114. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.